ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. ஓயில் ஆன்லைன் app, trusted by more than 10,000 families. அது மாதிரி இந்த கேஸில் மாட்டிக்கிட்ட ஒரு பெண் அந்த மாலை பற்றி ஆயிரக்கணக்கான கதைகள் வருது. உண்மையா பொய்யா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க, மக்கள் சம்மந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, இருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கும் போலீஸுக்கும் உள்ள தொடர்பு இது அந்த பெண்ணை பற்றியோ இதை பற்றியோ நம்ம கொலையை பற்றியோ இப்போ நம்ம பேசவே வேண்டியதில்லை. போலீஸு காவல்துறைக்கு அந்த பெண்ணுக்கு என்ன தொடர்பு, எந்த ஆயுதத்தில் வெட்டினாங்க, ஓகே, எந்த ஆயுதத்தில் அந்த காயம் ஏற்பட்டுச்சு, எல்லாமே சொல்லலாம். எந்த விஷயத்தில் கொண்டாங்க, இந்த அளவுக்கு காவல்துறையை அடித்து கொள்கிற அளவுக்கு அவங்கள உத்தரவு கொடுத்த மிரட்டின ஆள் யாருங்கிறது தான் இதில் இந்த கேஸில் இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட். மற்ற எல்லாமே செகண்டரி. ஒரு காவல்துறை ஒரு அப்பாவியான ஒரு மனுஷனை அடித்து கொள்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க. அந்த ஆள் யார்? இவ்வளோ தூரத்துக்கு அந்த மூணு ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு எப்படி செல்வம் சேர்ந்தது, இதனுடைய ஆரம்பம் என்ன, இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியில் இருக்கிற அந்த 3 கணவர்களை பிடிச்சி கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். வெறும் லாக்அப் டெத் இல்லை. மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், கடந்த 4-5 நாட்களாக பெரிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டில் இந்த அஜித்குமார் அவர்களுடைய இந்த லாக்அப் டெத் தான். அந்த லாக்அப் டெத்துக்கு பிறகு நடந்த சம்பவங்கள், இப்போது நிகிதா அவர்களை பற்றிய செய்திகள் பெரிய அதிர்ச்சியூட்டும் எல்லாமே செய்திகளாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. 3 கணவர்கள், அதுக்கு முன்னாடியே அவங்க குடும்பத்திலேருந்து எல்லாருமே சீட்டிங் பண்ணியிருக்காங்க. அவருடைய கணவர் ஒருத்தர் சொல்லும்போது, ஒரு நாள் தான் என் கூடயே வாழ்ந்தாங்க, ஒரே நாளில் அந்த நைட்டு முதலிரவு முடிஞ்சோடனே பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு அவங்க விடிய காலில் ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட 10 லட்ச ரூபா கிட்ட வாங்கியிருக்காங்க, வரதட்சணை கொடுமை அப்படின்லாம் சொல்லி வாங்கியிருக்காங்க. 3 கணவர்கள் இருக்காங்க அப்படின்னு நிறைய மாணவிகள் கூட எஃப்ஐஆர்லாம் கூட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. எப்படி எங்கேயோ நடந்த சம்பவம் இப்போ அவங்க மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டுகள். இன்னொரு பக்கம் அவங்க யார் என்னன்னே தெரியல. நேற்று கூட பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் அவங்கள பொதுமக்கள் கண்டுபிடிச்சி அவங்கள லாக் பண்ணி வச்சுட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. 2 மணி நேரம் கழிச்சு அவங்கள விட்டுருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக நிகிதா இன்னும் இருக்காங்களோன்ற பல கேள்விகள் இருக்குது. இன்னமும் விசாரணை வளையத்துக்குள்ளே வரலை. இன்னமும் அவங்க போலீஸ் கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது சார்? இவ்வளோ கேள்விகள் இருக்கும்போது எனக்கு மாத்திரம் என்ன தெரிய போகுது. லாக்அப் டெத்துங்கிறது எப்போவுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது நடக்காது. ஏன்னா சில இவங்களை கைது பண்ணி கூப்பிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஏதாவது பேசிக்காக சில டீச்சர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க, 2 தட்டுனா நான் செத்து போடுவேன். வயசாகி போச்சு, எல்லா நோயும் இருக்குது. 2 தட்டு தான், அவ்வளோதான் தாங்குவேன். ஒரு தடவை ஒரு சேட்டலைட் டிவியில் ஒரு பெரிய நடிகருடைய ரசிகர், அவரை வச்சு படம் எடுத்த ஒருத்தர் என்கிட்ட உட்காந்துருந்தார். நான் அவங்களுக்கு உள்ள தொடர்பு எனக்கு தெரியாது. நான் பேசும்போது அந்த நடிகரை கொஞ்சம் விமர்சித்து பேசினேன். பிரேக் விட்டும் போது தொலைச்சி விடுவேன் ஜாக்கிரதைன்னாரு. என்ன பண்ணிவிடுவேன், தாங்குவியா ஒரு அடின்னாரு. நீ அடித்து பாருண்ண. என்ன பண்ண, அடித்தா என்ன ஆகுன்னு, நான் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் காலமெல்லாம் ஜெயிலுக்கு போய் நிற்ப பரவாயில்லையா அப்படின்னு பேசாமட்டார். அப்புறம் தான் அந்த நெறியாளர் கேட்டார், இப்படி கூட பயமுறுத்தலாம் வச்சார், என்ன அடித்தா என்னங்க ஆக போகுது. அதனால் லாக்அப் டெத்தில் அந்த மாதிரி சில கேஸுகள் நடக்கும். இப்போது அந்த ஸ்வேதான்னு ஒரு பாஜக ஒரு பெண் இது வடபள்ளி ரயில்வே ஸ்டேஷனில், கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் பட்டப்பகலில் வெட்டி கொண்டாங்க. சுவாதி என்ன கண்டுபிடிச்சாங்க, அதில் அவனாக தற்கொலை பண்ணி செத்து போய்ட்டு கேஸை மூடிட்டாங்க. பட்டப்பகலில் ஆயிரக்கணக்கான பேர் நிற்கிற இடத்துல கொலை பண்ணிட்டு போயிட்டான். கேட்குறதுக்கு யாரும் இல்லை. இன்றைக்கி வரல அந்த கேஸுக்கு. அப்புறம் பார்த்தா அந்த கேஸை பெருசாக எடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா அந்த கேஸை அப்படியே அமைக்கிட்டு அவங்களே அந்த பாஜகவை சேர்ந்த ஒரு காமெடி நடிகர், என் இனத்தை சேர்ந்த பெண், ஒரு பிராமண பெண் பட்டப்பகலில் கைது செய்யப்பட்டிருக்கார் என்ன அப்படின்னு ஒரு இதெல்லாம் கேட்டார். அப்புறம் பார்த்தா அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. இன்றைக்கி வரல அந்த விஷயம் வெளியே வரவே இல்லை. லாக்அப் டெத் இல்லை, பட்டப்பகலில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற இடத்துல கொலை நடக்குது. அதுதான் அன்றைக்கி இருந்த சட்டம் ஒழுங்கு. அதே நேரத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அதே பாஜகவை சேர்ந்த சேலத்தை சேர்ந்த ஆடிட்டர் ரமேஷுங்கிறவர் பட்டப்பகலில் கொலை செய்யப்படுகிறார். இன்றைக்கி வரல அந்த கேஸ் இது பண்ணல. அவங்களே
கேஸை போட்டுட்டு வழக்கு என்ன ஆச்சுன்னா கேட்டுட்டு அப்படியே அமைக்கிட்டாங்க. பார்த்தா வெவ்வேறு கதைகள் வருது இப்போ வர்ற மாதிரி. அவங்க அந்த கேஸை எடுக்கிறதுக்கு விரும்பலை. வந்தால் தப்பு யாரையோ ஒருத்தரை கணக்கு காட்டிவிட்டாங்க. இவன் தான் கொண்டான். அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது எப்படி பண்ணிட்டான்னா, எலக்ட்ரிக் ஒயரை கட் பண்ணி அதை அப்படியே கடித்து ஷாக் அடித்து செத்து போடுறாங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிக்கிற ஆளுக்கு பிழைக்கிற வழி தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. அப்புறம் சாத்தாங்குளம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. பல கேஸுகளில் வந்து இவங்களும் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அதாவது பின்னணியில் வேறு அசிங்கமான செய்திகள் இருக்குது. அது மாதிரி இந்த கேஸில் மாட்டிக்கிட்ட ஒரு பெண், அவள் அந்த மாதிரி பற்றி ஆயிரக்கணக்கான கதைகள் வருது. உண்மையா பொய்யா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க, மக்கள் சம்மந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, இருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கும் போலீஸுக்கும் உள்ள தொடர்பு இது. அந்த பெண்ணை பற்றியோ இதை பற்றியோ நம்ம கொலையை பற்றியோ இப்போ நம்ம பேசவே வேண்டியதில்லை. போலீஸு காவல்துறைக்கு அந்த பெண்ணுக்கு என்ன தொடர்பு? இப்போ அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. மற்ற எல்லாமே சைட்லைன் தான். ஏதோ காரணத்துக்காக கொலை நடந்துருச்சு, ஏதோ போலீஸ் அடித்தாங்க செத்து போயிட்டார், அதில் சில நியாயங்கள் கூட இருக்கலாம். அந்த பெண்ணுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்ணுக்கும் போலீஸுக்கும் உள்ள தொடர்பை தான் நம்ம இப்போ வந்து டீப்பாக பார்க்கணும். அதுதான் இந்த மரணத்துக்கு காரணமே அதுதான். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாக்க யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு இது வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இதை வந்து சாத்தாங்குளத்துக்கு நடந்த போது அப்படி கற்றுனீங்களே இப்படி கற்றுனீங்களெல்லாம் கேட்குறாங்க. இன்றைக்கி வரலும் சாத்தாங்குளத்தில் நீதி கிடைக்கல. பொள்ளாச்சி பாலியல் வழக்குலையும் நீதி கிடைக்கல. அக்ரிகல்ச்சர் மாணவிகள் 3 பேரை நெருப்பில் வச்சு எரித்து கொன்னாங்க. அந்த 3 பேர்த்துக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அன்றைக்கி இருந்த ஆட்சியாளர்கள் அது வந்து தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையை மாற்றி விடுதலை பண்ணிட்டு அவங்க 3 பேர் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த பெற்றோர்கள்லாம் கத்திட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண முடியும்னு தெரியல. இதெல்லாம் எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இதை வந்து தவிர்க்கவே முடியாது. அதை நான் நிறையா சேனலில் சொன்னேன். பேப்பிலான்னு ஒரு நாவல் இருக்குது. தென் அமெரிக்க சிறைச்சாலைகளில் நடக்கிற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பற்றி ஒரு பெரிய நாவல். சினிமாவெல்லாம் வந்து அது என்னன்னா, அந்த அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடின ஒரு கைதி எழுதின புக் அது. அவனை தேடுறாங்க, 10 தடவை தப்பிக்கிறான். அவனை துரத்தி பிடிச்சி கொள்றதுக்கு கடைசி வரலும் சிக்கிறது இல்லை. அந்த ஜெயிலில் நடக்கிற அத்தனை விஷயத்தையும் எழுதணும். நான் தென் அமெரிக்கா போன போது அங்கே சொல்கிறாங்க, இங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கே கிடையாது சாருங்கிறாங்க. அந்த நாடுகள் என்ன வேணாலும் நடக்கும். அது மாதிரிலாம் இருக்குது. அது பல அமெரிக்கா இது ஹாலிவுட் மூவிகள்ல எல்லாம் வந்து இதிலேருந்து எப்படி ஜெயிலேருந்து தப்பிச்சு போனாங்கிறதெல்லாம் இருக்குது. தப்பிச்சு போனவங்கள எப்படி கொண்டாங்கங்கிறதெல்லாம் இருக்குது. இதை எல்லாத்துலேயுமே இப்போ இந்த கேஸில் லாக்அப் டெத்தை விட அந்த புகார் கொடுத்த பெண்ணுடைய பின்னணி வந்து பெரிய விஷயமா இருந்தால், அந்த பெண்ணுக்கும் காவல்துறைக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் அடித்து கொல்ற அளவுக்கு அவங்க ஏன் போனாங்க? அந்த அளவுக்கு இந்த பெண்ணுக்கு என்ன செல்வாக்கு? அதை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ இந்த கேஸில் முக்கியமான இதாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு காலையில் கூட வந்த செய்தி என்னன்னா, அந்த 5 காவலர்களோட வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து அவங்களுடைய அந்த இதை செக் பண்ணும்போது வந்துருக்கு. அப்போ பெரிய தொடர்பு இருக்குது. இவங்க ஒரு விவிஐபியோட இதுவாக இருக்கலாமோ அப்படின்ற இருக்கலாம். இப்போ நீங்களும் நானும் சொன்னால் போலீஸ் கேட்டுருவாங்க, வீட்லேயே கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஏதோ ஒரு மிகப்பெரிய பின்னணி. அந்த ஸ்வேதா கொலை வழக்குல அதான் சொல்கிறாங்க, மிகப்பெரிய பின்னணிங்கிறாங்க. பல விஷயங்கள் அந்த பொண்ணை பற்றி இருக்குதுன்றாங்க. கேஸை அவங்க வித்ட்ரா பண்ணிட்டு ஓடிட்டாங்க, விசாரிக்காதீங்கன்ட்டாங்க. அதே தான் ஆடிட்டர் ரமேஷ், சேலம் ஆடிட்டர் ரமேஷ் பாஜக தலைவர், கேஸை அவங்க குடும்பமே கண்டுக்காம விட்டுட்டாங்க. எங்கள் ஊர் தான், நாங்கள் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கார். அவரை பற்றிய கதைகள்லாம் வேறு வேறையாக இருக்குது. விசாரித்தா அதெல்லாம் வரும், அதுக்காக அப்படியே மூடிட்டாங்க. அந்த காமெடி நடிகர் அதுக்கப்புறம் வரவே இல்லை, எட்டி கூட பார்க்கல. என் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் அநியாயமாக பட்டப்பகலிலே கொலை செய்யப்பட்டிருக்காரு. எல்லாம் அப்புறம் அவர் எங்கே போனாருன்னு தெரியல. விசாரித்தா வேறு மாதிரி மேட்ருக்கு போகுது. இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் நான் பார்க்குறது வந்து லாக்கப்பில் இறந்து போனவர்கள் நம்முடைய அனுதாபத்தையும் இதையும் அது தவறு தான். அதில் அதுக்கு மாற்று கருத்துக்கள்லாம் கிடையாது. லாக்கப்பில் சாவறதுங்கிறது வந்து அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம், முடிஞ்சோ அது தப்புங்கிறது தான். சாகக்கூடாது. விசாரணையை கைதிகளும் விசாரணைக்கு தான் கூட்டு போகிறவங்களோடு தீர்ப்பு வழங்குறதுக்கு இல்லை. அதனால் அதுக்கான காரணங்கள் இது தான் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொன்னால் கூட ஏற்றுக்க முடியாது. என்கவுண்டரே நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஆமாம், பிடிக்கிறது உங்களுக்கு 1000 வழி இருக்குது.
என்கவுண்டரில் எப்போ நீங்கள் என்கவுண்டர் பண்ணால் அவனால் பொதுமக்களையும் அவன் தாக்கிறதுக்கு வர்றான்னாக்கா தான் நீங்கள் இது பண்ணணும். நான் ஒரு தடவை ஒரு என்கவுண்டர் பார்த்தேன். ஒரு நைட்டு ஒரு 7:30 மணிக்கு நான் பெட்ரோல் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் நந்தனத்துக்கிட்டேருந்து ஒருத்தன் வேகமாக ஓடியாடுறான். போலீஸ் பின்னாடியே துரத்தி இருந்து பெட்ரோல் பங்க் கொஞ்சம் முன்னாடி பட்டால் நான் என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறேன். என்ன சார் சத்தம்? நான் ஷூட் பண்ணது பார்க்கலையா சார்? அவன் கீழே விழுகிறான். அந்த துப்பாக்கி சத்தமாக அது. அப்புறம் தான் பார்க்குறேன் கையில் துப்பாக்கி. கண்ணால் பார்த்து ராத்திரி 8:30 மணி. அதான் நான் வாழ்க்கையில் பார்த்த முதல் என்கவுண்டர். வேட்டையாட போய் மிருகங்கள் மனிதனை சுட்டதை நான் பார்த்தது அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். சுட்டோட கீழே பத்துன்னு விழுந்தா ஒன்றுமே ஒரு ரியாக்ஷன் இல்லை. நான் ஒரு டாக்டராக இருந்தால் கூட நான் நினச்சேன் கை சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது இதெல்லாம் இருக்கணும். சுட்டோன்னு அப்படியே விழுந்தா முடிஞ்சு போச்சு. ஏன் விழுந்தான்னு கேட்டேன். இந்த சத்தம் கேட்கணும். ஆமாம் சத்தம் கேட்டுச்சு. அது என்ன துப்பாக்கி சார் அந்த அளவுக்கு இருந்தது. எந்த என்கவுண்டருக்கு என்ன அவன் தனியாக தான் ஓடியாருந்தான். அதெல்லாம் இன்றைக்கி அதை நம்ம சொல்லக்கூடாது, முடிஞ்சு போச்சு. இதை நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது. இப்போ அந்த சாவுக்கு நம்ம எந்த நியாயத்தையும் கற்பிக்க முடியாது. அந்த சாகடிக்கிற அளவுக்கு அந்த அந்த புகார் கொடுத்த ஆளுக்கு என்ன சம்மந்தம் இருந்தது? அந்த ஒரு குற்றத்துக்கு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு இவங்க பண்ணாங்க? பல கேள்விகள். அதில் இன்னொரு கேள்வி என்ன வந்ததுன்னா, நீங்கள் சொல்கிறது போக ஒன்றுமே இல்லாமல் ஒரு அல்பமான ஒரு நகைகளை எல்லாம் இது பண்ணி முன்ன தெரியும் அதை காருக்குள்ளார வச்சு அதை முன்ன தெரியாதவங்ககிட்ட எப்படி சாவியை கொடுத்தாங்கங்கிற கேள்வி என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் சொன்னாலும் இன்றைக்கி அந்த ஆள் இல்லை, அஜித் பவார் இல்லை. ஆக இந்த பெண்ணுக்கும் காவல்துறைக்கும் என்ன தொடர்புங்கிறதா இன்னைக்கு இருக்கிற $1 மில்லியன் கொஸ்டின். அது கொஸ்டின்றதை தாண்டி அவங்களை இன்னும் பிடிக்க முடியாதா அப்படின்றது அதைத்தான் சொல்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சாதான் அவங்கள ஏன் பிடிக்க முடியலைங்கிற பதிலும் வந்துடும். அப்படி என்ன தொடர்பு? அப்படி என்ன தொடர்பு? அந்த காலத்தில் இருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் மாட்டா ஹரின்னு ஒருத்தி இருந்தார். பெரிய பெரிய ஆளுங்கிட்ட அவள் ரொம்ப க்ளோஸாக இருந்தாள். அவள் பெரிய டான்ஸர் வேறு. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஹிட்லரை தண்ணி காட்டிட்டார். ஹிட்லர் இங்கிலாண்டை தண்ணி காட்டினாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு ஸ்பைன்றது தெரிஞ்சது. இந்தியாவை சேர்ந்தவங்க ரொம்ப ஃபேமஸ் மாட்டா ஹரி கேஸ். ஹிட்லருக்கு அவள் தான் இங்கிலாந்தினுடைய ரகசியங்கள் பூராத்தையும் கொண்டு போய் கொடுத்தவங்க தான். அவள் டான்ஸருங்கிற முறையில் அவளோட சென்சேஷத்துக்கு ஆசைப்பட்டு போய் பெட்டில் இருக்கும்போது உடனே தள்ளிட்டானுங்க. அதெல்லாம் அப்படியே பெட்லேயே பூராத்தையும் கறந்து தகவல் சொல்லி ரொம்ப வருஷம் கழித்து கண்டுபிடிச்சாங்க. சிவா ஸ்கில் அது மாதிரி அந்த மாட்டாஹரி மாதிரி இந்த பெண் ஏதோ ஒரு பொண்ணை சொல்கிறீங்க. இவங்களுக்கும் போலீஸுக்கும் என்ன தொடர்பு? அவங்களோட வேறு யார் பெரிய மனிதர்கள் யார் இருக்காங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா 2014 என்னமோ அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. அப்பயுமே ஜாமீனில் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்னென்னா அவங்களுடைய பழக்கம் என்னவாக இருந்திருக்குன்னா, அவங்க கூட இருக்கிறவங்களே ஏமாற்றி இருக்கிறது தான் அவங்களுடைய பெரும் பழக்கமாக இருக்குது. வேற இல்லை, ஏமாத்துறதுக்காக தான் அவங்க கூடவே இருந்திருப்பாங்க. இப்படி தான் போகணும். அது மாதிரி ஆளுங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இதுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார், ஒரு பயங்கரமான பணக்காரர். அவருக்கு பல பெரிய பங்களாக்கள் சென்னையில் இருந்தது. சென்னையில் இருக்க ஒரு பிரபலமான பங்களா மயக்கத்தில் எழுதி கொடுத்துட்டார். அப்புறம் கேஸ் மேலே கேஸ் போட்டார். ஒன்றும் நடக்கல. இதை என்ன சொல்கிறேன்னா, அந்த மயக்கத்தில் இருக்கும்போது போலீஸ் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அந்த மாதிரி யாரெல்லாம் பார்க்கணுமோ அந்த ஆளுங்களை பிடிச்சி கேஸை இல்லாமல் பண்ணிடுச்சு. கடைசிவரெலாம் அவருக்கு அந்த பங்களா போகுது, அவங்ககிட்ட தான் இருக்கு. இதெல்லாம் அந்த மயக்கத்தில் இதெல்லாம் நீங்கள் இந்த விராலிமலை பக்கமெல்லாம் போனீங்கன்னா அங்கே பல பெரிய மனிதர்களுடைய இந்த 2வது கல்யாணம் 3ஆம் கல்யாணம் ஆளாங்கள்லாம் அங்கே இருக்காங்க. பங்களாக்கள்லாம் ஒவ்வொன்றும் நீங்கள் உள்ள நுழைய முடியாது, அப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஆளுடைய ஃபோட்டோ அங்கே மாட்டிருக்கு. இவருக்கும் உங்களுக்கு அவர் தாங்க அங்கே வீட்டுக்காரர் இருப்பாங்க. புரியல. இதெல்லாம் விசாரிக்க போனோம்னா நம்மளை உள்ள திருட்டுவாங்க. ஏன்னா நான் எய்ட்ஸ் சம்மந்தமான ஒரு இதில் அங்கே போய் செக்கப் பண்ண போன போது அந்த கலாச்சாரமே வேறையாக இருந்தது. இது அதை பற்றி பேசினா என்ன உள்ள திருட்டுவாங்க. இப்போ பேச முடியாது, அதுக்கெல்லாம் தடை விதிச்சு விட்டாங்க. இதெல்லாம் கேஸாங்க. அப்போ நாங்கள் பார்த்த அனுபவங்கள், அது நான் என்னுடைய அனுபவங்கள் அப்படியே பத்திரிக்கையில் கட்டுரையாக வந்து பிரபலவார பத்திரிகையில் வந்து
அதுக்கப்புறம் இன்னொரு வார பத்திரிக்கை வந்து தான் கண்டுபிடிச்சதா சொல்லி நான் எடுத்ததெல்லாம் போட்டு தான் பேரை போட்டுருச்சு. இது வேற என்ன? அதனால இதெல்லாம் இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு கோடிக்கணக்கான பெருமானம் உள்ள ஒரு கேள்வி என்னன்னா, அந்த பெண்ணுக்கும் காவல்துறைக்கும் என்ன சம்மந்தம்? அந்த காவல்துறையை அந்த பெண்ணுக்காக அப்படி தூண்டி விட்டா அந்த அதிகாரி, அந்த அந்த பெரிய மனிதர் யார்? இதுதான் இப்போ இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மருத்துவராக இருக்கிறதுனால இந்த பிரேத பரிசோதனை அப்படின்ற விஷயம், அவருடைய உடல்லாம் அடக்கம் செய்வது, இந்த பிரேத பரிசோதனையில் நேற்றைய தினம் கூட வந்த விஷயங்கள், 50க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து காயங்கள் இருக்குது, அவருடைய உடம்புல வந்து சிகரெட் சூடு வைக்கப்பட்டிருக்கு, மூளையில் ரத்த கசிவு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த பிரேத பரிசோதனைன்றது எப்படி நடக்கும் சார்? இதெல்லாம் கண்டுபிடிக்க சூடு வச்சிருந்தா மேலே பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சு போயிடும். நாங்கள் எடுக்கும் போதே மூளையில் வந்து ரத்தம் மூளையில் போகிற ரத்த குழாயில் வந்து ஏதாவது ரத்தத்தில் விஷம் கலந்துருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். மூளையில் வந்து சில சேஞ்சஸ் தெரியும். ஒருவேளை விஷம் இருந்ததுன்னா அந்த மூளையினுடைய நிறம் மாறும். இதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் கண்டுபிடிப்போம். அதெல்லாம் அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. மிளகாத்தூள் எல்லாம் போட்டாக்கா ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்து விழிச்ச மிளகாத்தூள் தூவி இருக்கா சார். அந்த எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட போனீங்கன்னா அவர் செகண்டில் சொல்லுவார். ஒரு சின்ன இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, என்னுடைய மனைவியினுடைய தாத்தாவுடைய கையெழுத்து வந்து ஃபோர்ஜரின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை இவங்க கொண்டாங்க. ஓகே. அதை வச்சு அந்த ஆள் சொத்து வாங்கி விட்டாண்டாங்க. இவனே கையெழுத்து போட்டான், தாத்தா கையெழுத்து இல்லைன்னு அந்த மனைவியினுடைய சொந்த அந்த பேரம்பேத்திக்கெல்லாம் வச்சு பண்ணாங்க. நான் எடுத்துக்கிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் இது பண்ணேன். அது நம்ம அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க டேட் கொடுத்து அப்புறம் தான் அதை சொல்லுவாங்களாம். என்ன பார்த்தோன்னே நான் டாக்டராக இருந்து அடிக்கடி ஃபாரன்சிக் போனதுனால என்ன சார் ப்ராப்ளம் நாங்கள் இப்படி பார்த்து இந்த கையெழுத்து ஒரிஜினலாக என்னன்னு தானே கேட்குறீங்க அப்படின்னு. ஆமாம் சார், பழைய டாக்குமெண்ட் இப்படி எடுத்தார், ஒரிஜினல் தான் சார், எங்கள் தாத்தா தான் எடுத்து போட்டு தப்பா ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஆளும் அடித்து உதைக்கிறதுக்கெலாம் நாங்கள் போயிட்டோம். அவன் சத்தியம் பண்ணுறான், அவரே தாங்க போட்டு கொடுத்தாருங்கிறான். பல கோடி பெருமானம் உள்ள சொத்து அவரே தான் கையெழுத்து போட்டாருங்கிறான். நாங்கள் எல்லாம் சேர்ந்து உதைக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு ஏன்னா ரவுடியெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, தொலைச்சிடுறது, அந்த சொத்தை பிடுங்கிறது. அப்படியே உக்காந்துட்டு இருந்தார். இதானே சார் இவருடைய கையெழுத்து தானே, இதான் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது அப்படி சொல்லி இப்படி எடுத்தார். அவர் கையெழுத்தான் சார். 5 நிமிஷம் தான். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அவ்வளோ கிளியராக சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட டேலண்டடாக இருக்கு. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆள வந்தார் கொலை வழக்கு. தலையை வெட்டி ஒரு பொட்டி கடலில் தூக்கி போட்டாங்க. உடம்பு முண்டத்தை மாத்திரம் ஒரு பொட்டியில் வச்சு ஆந்திரா போகிற ட்ரெயினில் போட்டாங்க. இந்த ட்ரெயினில் அந்த பாடி கண்டுபிடிக்கிறாங்க, கடலில் இந்த தலை மாத்திரம் கிடைக்குது. இது ரெண்டும் ஒரே பாடி தான்ங்கிறத வந்து கோபாலகிருஷ்ணங்கிற எங்கள் சீஃப் தான் கண்டுபிடிச்சார். இன்றைக்கி ஒன்றும் பேச முடிகிற கொலை வழக்கு. அது மாதிரி நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். இதெல்லாம் ரொம்ப சுலமாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஆயுதத்தில் வெட்டினாங்க, ஓகே, எந்த ஆயுதத்தில் அந்த காயம் ஏற்பட்டுச்சு, எல்லாமே சொல்லலாம். எந்த விஷயத்தில் கொண்டாங்க எல்லாம் சொல்லலாம். உயிரோடு இருக்கும்போது அவருக்கு இந்த விஷத்தை கொடுத்தாங்களா, அல்லது செத்ததுக்கு பிறகு விஷம் குடிச்சு செத்த மாதிரி காட்டினாங்களாங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். ஒரு ஆள் அடித்து கொண்டுட்டு ஆனால் விஷம் குடிச்சு செத்தார்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இறந்த பிறகு தான் விஷம் உடம்புக்குள்ளார போயிருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிக்கும். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் சுலமாக கண்டுபிடிக்கும். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் நீங்கள் வச்சுட்டு தாக்கப்பட்டிருக்காருங்கிறது நல்லா தெரியும். தாக்குனது யார், போலீஸா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த காவல்துறையின் அத்துமீறல் அப்படின்னு சொல்லப்படுறத எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து அத்துமீறல் தான் இது. இல்லை, இந்த அத்துமீறல்ல அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது, மேலதிகாரிகளிலிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. அதைத்தான் நான் இப்போ திருப்பி அதான் நான் சொல்கிறேன். அந்த பெண்ணினுடைய தொடர்பு உள்ளவர்களை தான் இப்போ நம்ம இன்றைக்கி கண்டுபிடிக்கணும். இந்த அளவுக்கு காவல்துறையை அடித்து கொள்கிற அளவுக்கு அவங்கள உத்தரவு கொடுத்த மிரட்டின ஆள் யாருங்கிறது தான் இதில் இந்த கேஸில் இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட். மற்ற எல்லாமே செகண்டரி. ஒரு காவல்துறை ஒரு அப்பாவியான ஒரு மனுஷனை அடித்து கொள்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க. அந்த ஆள் யார்? பழனிசாமி கேட்டார்ல, யார் அந்த சார்னு கேட்டார்கள். அந்த கேள்வி தான் இப்போதான் உண்மையான யார் அந்த சார் யார்? அன்னைக்கு அந்த சார் யார் நம்ம கேட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வாய முடிக்கிட்டாங்க. அந்த அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் சில கேள்விகள் கேட்ட பிறகு அந்த சார் யாருன்னு கேட்டாலே காண போட்டார். ஏன்னா பாயிண்ட் வேறலாம் அங்கே போயிடுச்சு, அவர் மேலே போச்சு. ஒரே குடும்பம், ஆனால் அவங்கள சுற்றி இவ்வளோ பெரிய மர்மங்கள், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அப்படின்றத
இப்படி புரிஞ்சுக்கணும். சிக்கிக்கிட்டதுனால இவங்க மாட்டிக்கிட்டா தெரியுதுங்க. இது எத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? அது மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு போகும்போது இது நம்ம இதெல்லாம் ஒன்று நம்ம எல்லாம் எவனை பார்த்த உடனே அயோக்கியன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இப்போ என்ன பார்க்குறீங்க, என்ன சாது மாதிரி உட்காந்துருக்கா, அது அவங்க முகத்தில் அருள் ஒழுகுதுன்னாங்க. நானே சொல்லியிருக்கல ஒரு சீசனில், உனக்கு நல்ல மூஞ்சி இருக்குது, நல்லா பொய்யா பேசுகிற, பொய் அப்படின்னு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அவ்வளோ அழகாக பொய் பேசுகிற, சாமியார் வேஷம் போட்டாக்க நல்லா பிச்சு உதறலாம், நல்லா சம்பாதிக்கலாம்னாங்க. பேரை கூட வச்சாங்க, காந்தராஜானந்த் தான் பேர் வச்சு எல்லாம் டி நகரில் ஆஃபீஸெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த நேரத்தில் தான் போலீஸ் ஆமையர்கள் கைதுன்னு ஒரு 10 பேரை கைது பண்ணாங்க. அதோட நான் அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டேன். அதனால் ஆளை கண்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருமே யோகியர்கள் தான். முகத்தை பார்த்தாக்கா யார் வந்து குற்றவாளி முகத்துக்குன்னு ஒரு முகம் இருக்குதா? கிடையவே கிடையாது. மாட்டினதுக்கப்புறம் தான் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அவங்களுக்கு சாட்சி வேணும். சாட்சி இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களை இப்படி தூண்டி விடுற அளவுக்கு அந்த ஆள் யார் பெரிய மனுஷன் யாருங்கிறத பிடிச்சிங்கன்னா எல்லா மேட்ரு வெளியும். இல்லை, பல வருடங்கள் கழித்து ஆனாலும் இப்போ அவங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குன்றது உண்மைதான். இப்போ தானே சிக்கியிருக்காங்க. இந்த கேஸ் இதுக்கு முன்னாடி எத்தனை அவர் 4வது கணவர் சொல்கிறாருங்க. மொதல் 3 கணவர்கள் என்ன ஆனாங்க? அதுலேயே ஒரு இது இருக்கு. அந்த முதல் 3 கணவர் எல்லாம் பெரிய புள்ளிகள் போல, வெளியே சொல்லக்கூடாதுன்றதுனால அந்த 4வது கணவர் சொல்லலை. எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா இது பின்னாடி எவன்டா போனாங்கிறத கேட்காது. அவனை முதல்ல கைது பண்ணணும். கண்ணு இல்லை. பாரதி ராஜா பார்த்து சிவாஜி ஐயா கேட்டாரா, நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட யாரு பாரதி ராஜா சொன்னாரா, உன் ஊரில் கண்ணாடி இல்லையா பாடினாரா? அது மாதிரி ஒரு ஆம்பளைங்க நினச்சா அருவருப்பாக இருக்குது. எனக்கு எது கிடைச்சாலும் பரவாயில்லையா, என்னடா இப்படி இருக்கிறீங்க நீங்கள்? சில சமயத்தில் எங்கள் காலத்தில் சொல்லுவாங்க, கல்லுக்கு புடவை கட்டினா கூட அதை கூட விட மாட்டான் சாரை வேணும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் இருக்கானுங்கன்னு தெரியும். ஒரு ரசனை வேணும் போகிறதுக்கு. அதை நினச்சா இன்னும் ஆம்பளையாக பிறந்து எனக்கு அசிங்கமாக இருக்கு. இல்லை, இந்த இன்னொரு பக்கம் இந்த இவங்க ஒரு மர்மமான குடும்பம், மர்மமான நபர்களாக இருக்கும்போது கூட இந்த 3 கணவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இதை கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? சொல்ல முடியாது. அதெல்லாம் எல்லாம் பெரும் இவன் காசை காட்டியிருப்பா, பணத்தை கொடுத்துருப்பா, அப்படி தான் போயிருப்பா. இப்பவும் பணம் இதுல விளையாடும் அப்படின்னு கண்டிப்பா. அவளுக்கு செல்வம் செல்வாக்கு 2 இருக்குது. சும்மா எந்த ஆம்பளையும் போக மாட்டான். அவளால் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இருந்ததுனால தான் போயிருப்பான். இல்லாட்டி அவள் வேலைக்கு அவன் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பா, அதுக்காக போயிருப்பான். அது மாதிரி வர்றவனுங்களுக்கு தான் கிகோலோன்னு பேர். அமெரிக்காவில் அது கிகோலோன்னு பேர். கிகோலோன்னா என்ன அர்த்தம்னா, பணக்கார விதவைகள் அவனுங்களை தேடி போவானுங்க. அவள் விதவை இல்லாட்டி அவள் கிழவனை எவனா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாள். இவனோட பழகி புருஷனை கொண்டுட்டு அந்த பணத்தை அடிச்சிடுறது. பணத்தை அடிச்சுட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இவளையும் தேர்த்து விட்டு அவன் காசோட போயிடும். இதுக்கு பேர் அமெரிக்கன் கிகோலோன்னு பேர். அவனுக்கு இளம்பெண்களையோ கல்யாணம் ஆகவங்கிட்டே போக மாட்டான். கல்யாணம் ஆகி கழட்டு புருஷனோட இருக்கிறான்னு தெரிஞ்சு அவனை தீர்த்து கட்டிட்டு அந்த சொத்தை அடிக்கிறது தான் அவங்க பிளான். ஜிகோலோன்னு பேர். அரேவிடர்ச்சி பேபின்னு ஒரு படம் உண்டு. அது ரொம்ப விசித்திரம், ஒரு வேடிக்கையான கதை. கதாநாயகி எப்படின்னாக்கா, பணக்கார கிழவனுங்களை பார்க்குறது. அவன் செத்து போகிற மாதிரி இருக்கிறத போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை அடித்து கொண்டு போட்டு சொத்தை அடிச்சுட்டு வந்துடுறது. இவன் பணக்கார விதவைகளை பார்க்குறது. அவள் புருஷனை கொண்டுவிட்டு இல்லாட்டி எப்படியோ கொண்டுவிட்டு அந்த காசு அடிச்சுட்டு வருது. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவன் அவனை கொண்டு போட்டுறது, அவன் இவனை. ரொம்ப வேடிக்கையான படம், ரொம்ப ஃபேமஸ் மூவி. இதெல்லாம் வெளிநாட்டுகளில் கேட்டுக்கிட்டு இருந்த கதைகள் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தான் வெளிவர ஆரம்பிக்குது. இது செரீனா விவகாரத்தையே தாண்டி இருப்போம் சார். இது பழைய செரீனாவில் அந்த பெண்ணை பாதிக்கப்பட்டாங்க. ஆமாம், அந்த பெண்ணை பாதிக்கப்படுற மாதிரி பண்ணாங்க. கோர்ட்டை பிடிச்சி கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் தான் அது அடங்குச்சு. அந்த பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்கானோன்னு நீங்கள் பார்த்தீங்களா, அந்த பொண்ணை எப்படி கூட்டிகிட்டு வருவானுங்கன்னு இடிச்சுக்கிட்டு வருவான் அதிகாரி. அதை வீடியோவிலலாம் காட்டினப்புறம் தான் கேட்டாங்க. இங்கே ஜட்ஜாக தானே கேட்டாங்க, என்ன எதுக்காக அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணிருக்கு. அப்புறம் தானே சானியா மிர்சா கேஸ் இருக்குதுங்க, தேவையில்லாமல் 10 கேஸ் போட்டாங்க அவங்க மேலே. டெய்லி ஒரு கேஸ். ஆபாசமாக கூட கொடுத்து ஆடுகிறார் டென்னிஸ். உடனே நேரில் ஆஜராக வேண்டும். அந்த பொண்ணுக்கு 2-3 கேஸ் ஒன்று போச்சு. அப்புறம் புரிஞ்சிருச்சு, நம்மளை பார்க்கறதுக்காக இவங்க கூப்பிடுறான். இந்தியாவில் ஆட மாட்டேன்னுச்சு. அதோட மேட்ச் இங்கே ஆடுறது நிறுத்திடுச்சு.
இதெல்லாம் வந்து வக்கரம், இதெல்லாம் நீதித்துறையில் நடக்கிற வக்கரங்கள். இதெல்லாம் யார் கேட்குறது? இப்படியெல்லாம் நீங்கள் சுற்றிக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் நானும் உள்ளே போடுவேன். அது பெண்ணுன்னு ஒருத்தி இருக்கிறவங்கள ஆணுக்கு வக்கரம் இருக்கத்தான் செய்யும், ஆணுக்கு ஒருத்தர் இருக்கிறவங்கள பெண்ணுக்கு வக்கரம் இருக்கத்தான் செய்யும். அதனால் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாது, குறைக்கத்தான் முடியும், கடுமையை குறைக்கத்தான் முடியும், நடக்காமல் செய்ய முடியாது. இதில் வந்து நமக்கு தெரிய வேண்டியது வந்து இவ்வளோ தூரத்துக்கு அந்த 3 ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு எப்படி செல்வம் சேர்ந்தது, இதனுடைய ஆரம்பம் என்ன, இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியில் இருக்கிற அந்த 3 கணவர்களை பிடிச்சி கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். வெறும் லாக்அப் டெத் இல்லை, அதையும் தாண்டுது. இது சாத்தாங்குளம் மாதிரி வெறும் செல்ஃபோனுக்காக அடித்து கொண்ட விஷயம் இல்லை, அதையும் தாண்டுது. பொள்ளாச்சி பாலியல் மாதிரி ரொம்ப பெரிய இடம் சம்மந்தப்பட்டு இன்றைக்கு ஒன்றும் பொள்ளாச்சி பாலியலில் பெரிய இடம் மாட்டி ஒரு நடவடிக்கை எடுக்கும். ஜெயலலிதா இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது.